சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 100 நாள் வேலை திட்ட பெயரை மாற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் கட்சியினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் முருகேசன்? ஆனந்தி, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் VP சிங் தலைமையிலான ஆட்சி பிரதமராக இருந்தபோது மத்திய அரசு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பளித்தது. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. இதனால் மக்கள் பயனடைந்தவர்கள். அவர்களுக்கு 100 நாளுக்கான சம்பளம் உயர்த்தப்படும். இந்த சூழ்நிலையில் பாஜக மத்திய அரசு தலைமையான மோடி தலைமையான மத்திய அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை 100 நாள் என்பதை 150 நாளுக்காக உயர்த்தப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த பெயர், அதாவது தேசிய காந்தி பெயரை மாற்றிவிட்டு காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் பெயரை மாற்றிட்டு VPG ராம்ஜி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதனை கண்டித்து தமிழக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் சார்பில் இன்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் போராட்டங்கள் கிட்டத்தட்ட 45 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்த அகில இந்திய காங்கிரஸ் உத்தரவிட்டது. அதனிடத்தில் தமிழக காங்கிரஸ் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் மைதானம் அருகே இன்றைய தினம் காங்கிரஸ் செல்வ பிறந்தகை தலைமையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டவர்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர் கலந்திருக்கிறார்கள். 10:45 மணி அளவில் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 9 மணி வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் நடைபெறும். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் இந்த மத்திய அரசு கொண்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் இருந்தது. போதுமான அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டுள்ள பாஜக அரசு கொண்டுள்ள திட்டத்திற்கு பெயர் மாற்றப்பட்டிருப்பதால் வேலை வாய்ப்பில் உத்தரவாதம் கிடைக்காது, போதிய அளவில் நிதி ஒதுக்கவில்லை என்பதை கண்டித்து தற்போது ஒவ்வொரு தலைவர்களாக பேசி வருகிறார்கள். ஆனந்தி, மகாத்மா காந்தி பெயரிலே 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்கின்றோம். அரசை கண்டிக்கின்றோம். சலுகை அல்ல. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.